ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச முட்டை சாதம் ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2-3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு கிளாஸி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு நறுக்கின பச்சை மிளகாய், இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது கூடவே சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுலாங்க. மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மசாலாவோட போட்டுட்டு நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. முட்டை கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற ஸ்டேஜில் நான் 2 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை போட்டுட்டு எல்லா முட்டை மசாலாவையும் அந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சாதம் அந்த முட்டை மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான முட்டை சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் செமையாக ரெடி பண்ணியிருக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செமையாக பண்ணியிருக்கோம். இந்த முட்டை சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்றலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.